ஹலோ guys, வெல்கம் பேக் டு டிஜிட்டல் டெக் ஃபில்டர். நான் உங்கள் நண்பன் வினோத். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிசி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்காது. அதாவது கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஆட்டோ அப்டேட், விண்டோஸ் அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய கம்ப்யூட்டரில் நிறைய பேருக்கு வந்து ஒரு டைமில் வந்திருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான ஆள் கொடுத்துங்க. இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், அந்த சர்ச் ஐக்கானில் வந்து சர்வீஸ்ன்னு டைப் பண்ணிக்கிங்க. மேலே வருது பாருங்கள் சர்வீஸ்ன்னு, அதை என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு இருக்கு பாருங்க, அது ரன்னிங்கில் இருக்கு. அது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேனுவல்னு இருக்கும். இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸ்டாப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரி பண்ணிட்டு ஒன்ஸ் டைம் நீங்கள் வந்து விண்டோஸை வந்து ஷட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பிரச்சனை வருதா என்னன்னு பாருங்க. இதுதான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பேசிக் மெத்தடு. ஸோ இதை பண்ணினாவே போதும். இதுக்கு மேற்படியும் உங்களுக்கு அதே மாதிரி ஆட்டோ அப்டேட் வந்து வருது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எப்படின்னு போடுவோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.